மனித பரிமாணம் எப்போது விண்வெளி அறிவியலை தொட்டது? இந்த கேள்வி மனிதர்களான அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அதற்குண்டான பதிலை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த பூமியில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன. ஆனால் விண்வெளியை பற்றி கேள்வி கேட்டது ஒரே ஒரு இனம் தான், மனித இனம். ஏன் மற்ற உயிரினங்கள் அந்த கேள்வியை சாத்தியப்படுத்தவில்லை? ஏன் நட்சத்திரங்களை நோக்கி கேள்விகளை எழுப்பவில்லை? மனித பரிணாமத்தின் முதல் திருப்புமுனை மனித பரிணாமம் ஒரே நாளில் விண்வெளியை தொடவில்லை. சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு முக்கிய மாற்றம் மனித இனத்தில் நடந்தது. மனிதன் 2 கால்களில் நடக்க ஆரம்பித்தான். இதன் விளைவு கைகள் நடப்பதற்காக மட்டுமல்ல, ஒரு பொருளை உருவாக்குவதற்காகவும் அது மாறின. கருவிகள், அளவீடுகள், வரைவுகள் இவை அனைத்தையும் கைகள் சாத்தியப்படுத்தின. கைகள் சுதந்திரமானதும் அறிவியல் சாத்தியமானது. மூளையின் வளர்ச்சி இதன் முக்கியமான பங்கை வகித்தன. மனித மூளை அசாதாரணமான பயன்பாட்டிற்காக தன்னை வடிவமைத்துக் கொண்டது. குறிப்பாக ப்ரிஃப்ரோன்டல் கார்டெக்ஸ், ஸ்பேட்டியல் திங்கிங்ஸ், லாங்குவேஜ் நெட்வொர்க்ஸ். இதனால் மனிதன் இப்போது இல்லாத ஒன்றை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்தான். நட்சத்திரங்கள் வெறும் ஒளி அல்ல, ஒரு அமைப்பு. இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் பினாமினா என்று புரிந்து கொண்டான். ஏன் மற்ற உயிரினங்கள் இதை பற்றி யோசிக்கவில்லை? டால்பின்கள் புத்திசாலிகள் தான். காகங்களும் கருவிகளை பயன்படுத்துகின்றன. ஏன் ஆக்டோபஸ் பிரச்சனைகளை கூட தீர்க்கிறது? எந்த உயிரினமும் நாம் எங்கிருந்து வந்தோம், இந்த வானம் என்ன என்று கேள்விகளை எழுப்பவில்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நேச்சுரல் செலக்ஷன் உயிர்வாழ்வை மட்டுமே பரிசீலிக்கிறது. மனிதனிடம் மட்டும் உயிர்வாழ்வை மீறிய காக்னிட்டிவ் சர்ப்ளஸ் உருவானது. அதுதான் விண்வெளி அறிவியலின் முதல் விதை. மனிதன் விண்வெளியை ஆர்வத்துக்காக மட்டும் பார்க்கவில்லை. பயணம், பருவகாலம், விவசாயம், நேர கணிப்பு எல்லாமே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் மீது அதிகமான எண்ணங்களை விதைத்தன. விண்வெளி மனிதனுக்கான கடிகாரம், வரைபடம், வழிகாட்டி அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தது. அதனால்தான் விண்வெளி அறிவியல் மனித பரிணாமத்தின் ஒரு தவிர்க்க முடியாத கட்டமாக மாறியது. எதிர்கால பரிணாமம் இதன் மூலம் மாறுமா? மனிதனுடைய எதிர்கால பரிணாமம் ஸ்பேஸ் சயின்ஸ் மூலம் மாறுமா என்ற கேள்விக்கு விண்வெளி அறிவியல் மனித டிஎன்ஏவை மாற்றுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு சாத்தியமில்லை. ஆனால் நீண்ட காலம் விண்வெளியில் மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய எலும்புகள் மாறலாம், தசைகள் மாறலாம், மரபணு தேர்வு, நேச்சுரல் மியூட்டன் செலக்ஷன் கூட அதன் மூலம் மாறலாம். அப்போது மனித பரிணாமம் உயிரியல் பயாலஜிக்கல் எவல்யூஷனாக இல்லாமல் இட்ஸ் தொழில்நுட்ப பரிணாமமாக மாறும். அதாவது டெக்னாலஜிக்கல் எவல்யூஷனாக மாறும். இதுதான் இந்த அறிவியல் நம் உணர்த்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. மனிதன் விண்வெளியை தொட்டது பரிணாமத்தின் இலக்கு அல்ல. பரிணாமம் தவறுதலாக உருவாக்கிய ஒரு அதீதமான மூளையின் விளைவு.